மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம பாடிக்கு தேவைப்படுற கலோரிஸ் விட கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும், அந்த கலோரிஸ் விட அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ராம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி என்ன அப்படின்றத குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 96 kg இருந்தேன். ஸோ டயட் பண்ணி நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணது அப் டு 64 kg வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 65லேருந்து 69 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே என்னோட வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு எது சூட் ஆகும், எது ட்ரை பண்ணால் ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணுறதா வந்துட்டு ரொம்ப கஷ்டமான பீரியட் இது. ஓகேவா? ஸோ டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும் போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ அப்படி தான் நான் என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அதில் ஓவராலாக எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்த எஃபெக்டிவான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி 6 months கேப்ல 25 kgs வெயிட் நான் குறைச்சதுக்கான டாப் 5 சீக்ரெட் டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ பார்க்காதவங்க இங்க மேல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ 5 டிப்ஸ் ஷேர் பண்ண அந்த பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான எஃபெக்டிவான 5 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தோன்னா என்னோட டின்னர் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது நீங்கள் டின்னருக்கு என்ன ஃபுட் எடுத்துப்பீங்க அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம டெடிகேட்டடாக பார்ட் 2 வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான இன்னும் 3 எஃபெக்டிவ் டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த குட்டி 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 டிப்ஸ் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? வீட்டில் இருந்தே இதை பண்ண முடியும். நான் கம்ப்ளீட்டா வீட்டில் இருந்தே எந்த ஒரு அமௌண்ட்டும் செலவு பண்ணாம, ஜிம்முக்கு போகாம, எக்ஸசைஸ் பண்ணாம, ஜஸ்ட் டயட்டிங் அண்ட் வாக்கிங் மட்டுமே பண்ணி என்னோட இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. என்னோட டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, டின்னருக்கு நீங்க என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துப்பீங்க, எந்த டைம்க்கு எடுத்துப்பீங்க அப்படின்றதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிப். ஓகேவா? ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, என்னோட டின்னர் டைமிங்கை வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் 6:30க்கு முன்னாடியே வந்துட்டு என்னோட டின்னர் வந்துட்டு நான் முடிச்சிடுவேங்க. ஸோ அது சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை லேட்டா தூங்குறீங்க அப்படின்னாலும் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கணும். இனிஷியல் டேஸ்ல கஷ்டமா இருக்கும். ஒரு 1 or 2 weeks ட்ரை பண்ணிட்டீங்க, அந்த டைமை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறத நீங்களே நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. சூப்பரான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டின்னர் டைமிங் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் டின்னருக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி ஆல்மோஸ்ட் 3 to 4 months பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது மட்டுமே ரெகுலராக எடுத்துட்டு இருந்தேன். சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி டின்னருக்கு நான் அதிகமாக எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எக்கு, ஓட்ஸு, மில்லட்ஸு, அப்புறம் சப்பாத்தி எடுத்துப்பேன். ஸோ இதுதான் வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் எடுத்துப்பேன் அப்படின்னா, எக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் பாயில் பண்ணி எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் அதில் எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரி எடுத்துப்பேன். இல்லை மசாலா ஆம்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்பேன். இல்லை ஓட்ஸ் வந்துட்டு பவுடர் பண்ணி ஓட்ஸ் ஆட் பண்ணி ஓட்ஸ் ஆம்லெட் அப்படி கூட எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓட்ஸ் எப்படிலாம் எடுத்துக்கிட்டேன்னா, வெறுமனே சோக் பண்ணி மட்டும் எடுத்துக்காம, நமக்கு யூஸ்வலாக சவுத் இந்தியன் ஸ்டைல்லாம் பார்த்தோம்னா மசாலாவோட சாப்பிட்றதா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே தான் நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஓட்ஸ் உள்ள வந்து அதை நம்ம ஸ்மூதியாவோ இல்லை ஓவர் நைட் சோக் பண்ணி அதில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றதோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம ஸ்டைலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அது ரிலேட்டடாக நிறைய ரெசிபிஸ் ரிசர்ச் பண்ணி ஓட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ண 8 வெயிட் லாஸ் டேஸ்டியான ரெசிபிஸோட வீடியோ லிங்க் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓட்ஸ் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டியா நீங்க பண்ணி சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ ஓட்ஸ் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு. அப்புறம் பார்த்தோன்னா சப்பாத்திஸ் எடுத்துக்கிறது 1 or 2 சப்பாத்தி வந்து எடுத்துப்பேன். ஒரு சப்பாத்தி அப்படின்னா சைட் டிஷ் வந்து இப்போ குருமாவோ இல்லை வெஜிடபிள் புர்ஜி இல்லை எக் புர்ஜி அந்த மாதிரி இல்லை பொடி மாஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா சைட் டிஷ் அதிகமாக எடுத்துட்டு ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து முடிச்சிருவேன். இல்லை சைட் டிஷ் வந்து சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பாக 2 சப்பாத்தி தேவை.
தேவைப்படும். ஸோ நான் சைட் டிஷ் என்ன எடுத்துக்கிறேனோ அதை பொறுத்து என்னோட மெயின் டிஷ்ஷை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 1 or 2 சப்பாத்தி வந்து எடுத்துப்பேன். ஓகேவா. ஃபைனலாக மில்லட்ஸ் வந்து என்ன ஃபார்மெட்டில் எடுத்துப்பேன் அப்படின்னா மோஸ்ட்லி தோசை தாங்க. ஓகேவா. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அடை தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன், இல்லை கோதுமை தோசை, இல்லை ராகி தோசை, பச்சைப்பயிறு தோசை, அதுலலாம் வந்துட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதில் தோசை மாதிரி போட்டு எடுத்துப்பேன். இல்லை நூடுல்ஸ் சாப்பிடலாம், எதனா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்டில் மில்லட்ஸ்லேயே நமக்கு நூடுல்ஸ் வெரைட்டிஸ் வந்து கிடைக்குது. ஸோ அது வாங்கிட்டு அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆர் சிக்கன் ஆர் எக் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி அந்த மில்லட்ஸ் நூடுல்ஸோட போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக நம்ம டேஸ்ட்டு ஃப்ளேவர் சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு, நிறையா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டது உண்டுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி என்னோட டின்னருக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள். இது வந்துட்டு நான் இனிஷியல் டேஸில் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், மந்த்லி 4 to 5 kgs குறைச்சே ஆகணும் அப்படின்னும் போது இது மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வெயிட் மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 kg 3 kg ஏறும், மறுபடியும் ஒரு 2 to 3 weeks டயட் பண்ணி அந்த வெயிட்டை கம்மி பண்ணி 65க்கு போகிறது. ஸோ இந்த மாதிரியே தான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 1 year போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நான் டின்னர் வந்துட்டு சம்டைம்ஸ் வீட்டில் என்ன குக் பண்றோமோ அதே கூட எடுத்துப்பேன். ஸோ இட்லி தோசை வீட்டில் நம்ம ரெகுலரா என்ன டின்னர் எடுத்துக்கிறோமோ அதை வந்துட்டு நான் கொஞ்சமா குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு என்னோட டயட் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியல் டேஸ்ல நான் சொன்ன இந்த டின்னர் ரெசிபிஸ்லாம் எனக்கு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ நீங்க உங்க BMI வெயிட்டை விட அதிகமான வெயிட் டிஃபரன்ஸ் ஒரு 20 kg 25 kg அதிகமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நார்மல் ஃபுட்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கலோரிஸ் கம்மியா இருக்க மாதிரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பார்ட் 1ல நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பத்தி பேசியிருப்பேன். இப்போ பார்ட் 2ல நான் டின்னருக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பத்தி பேசியிருக்கேன். ஸோ இது எல்லா விஷயத்தையும் இனிஷியல் டேஸ்ல நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. ஸோ நான் தான் உங்களுக்கான லைவ் எக்ஸாம்பிள். ஓகேவா. ஓகே, அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வராதா, நீங்க டெய்லி அந்த 3 வேளை ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துப்பீங்களா, அப்போ இடையில எல்லாம் பசிக்காதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா இப்போ கரண்டா வந்துட்டு எனக்கு பசிக்காது, அந்த 3 வேளை ஃபுட் தான் நான் எடுத்துப்பேன். சப்போஸ் ஈவினிங்ல எதனா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டின்னர் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பனானா சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ அப்படிதான் டெய்லி 3 வேளை தான் சாலிடா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ என் பாடியை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அந்த குவான்டிட்டி எனக்கு போதுமானதா இருக்கு. ஆனா இனிஷியல் டேஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே டஃபா தான் இருந்தது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கஞ்சி தான் எடுக்கிறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 hours 4 hours வரைக்கும் தாங்கும் இனிஷியல் டேஸ்ல. இப்போ வந்துட்டு எனக்கு லஞ்ச் வரைக்குமே நல்லா ஃபில்லிங்கா ஃபீல் ஆகும். அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 12 o'clock சரியான பசி வரும். அப்பெல்லாம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா முடிஞ்சா ஒரு பொட்டுக்கடலை கண்டிப்பா நம்ம கிச்சன்ல இருக்கும், வேர்க்கடலை கண்டிப்பா கிச்சன்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சா சும்மா ஒரு 2 வாய் நம்ம கைக்கு கொஞ்சமா 1/2 கை அளவுக்கு மெஷர் பண்ணிலாம் நான் எதுவுமே எடுத்துக்கவே இல்லைங்க. ஸோ அவ்வளோ டீப்பா நான் ஃபாலோ பண்ணல. குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ரெகுலரா சாப்பிட்டு இருந்த விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணேன். இப்போ நம்ம கார்ப்ஸ் கம்மி பண்றோம் அப்படின்னா புரோட்டீன் அண்ட் ஃபைபரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்மளோட வெயிட் லாஸ் ஹெல்தியா இருக்கும். ஓகேவா. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப பசி வருது அப்படின்னா ஒரு வாய் பொட்டுக்கடலை போட்டு சாப்பிடுவேன், இல்லை ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வச்சிருப்பேன். ஸோ அதை எடுத்து சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து உப்பு கடலை கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பொரி இருக்கு, பொரியில வந்துட்டு நம்ம காரப்பொரி மாதிரி மைல்டாக ரெடி பண்ணி மசாலா பொரி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம். நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் வரும்போது. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்கு நமக்கு ஃப்ரூட்ஸுங்க. நான் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃப்ரூட்ஸ் லவருங்க. ஸோ எனக்கு ஃப்ரூட்டு ஒரு பக்கம் ஸ்நாக் வச்சா நான் போய் ஃப்ரூட் தான் எடுப்பேன். ஸோ எனக்கு டைம் பாஸ் ஸ்நாக்காகவே எனக்கு ஃப்ரூட் எடுத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயோ என்னவோ என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துப்பேன், நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ பப்பாயா எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும், குக்கும்பர் பிடிக்கும், கேரட் பிடிக்கும். ஸோ அந்தந்த சீசனில் எந்த ஃபுட்டு வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும், நமக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதும் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம டயட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சில பட்ஜெட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்குள்ளேயும் நமக்கு வரணும். ஸோ அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்டை நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே நமக்கு தேவையான ஃபைபர் நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொரியல்லையும் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஒரு மாதிரி கிரன்ச்சியாக சாப்பிடணும், ரொம்ப நேரம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன்னா குக்கும்பர் அதை லைட்டாக சால்ட் பெப்பர் போட்டு எடுத்துப்பேன். இல்லை கேரட். ஸோ கேரட் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நம்ம டயட் பண்ணும்போது அதை குக் பண்ணிட்டோம்னா அதில் வந்து சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாகிரும் அப்படின்னு சம்திங் சொல்லுவாங்க. ஸோ கேரட் வந்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் கிரன்ச்சியாக சாப்பிடலாம், டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ குக்கும்பர் அண்ட் கேரட் வந்து எடுத்துப்பேங்க. ஈவினிங் ஸ்நாக் என்ன ஆப்ஷன்?
இருக்கவே இருக்கு நமக்கு பயிர் வகைகள். ரொம்ப பசி வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமா வேக வச்சு நம்ம வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வயிறுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு ப்ரோட்டீனும் அதுலேருந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்படி தான் என்னோட அந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ்லாம் வந்துட்டு நான் ஓவர் கம் பண்ணேன். லாஸ்ட் டிப் அண்ட் எஃபெக்டிவான டிப், எல்லாருக்கும் டவுட் இருக்கக்கூடிய ஒரு டிப். நீங்கள் டயட் பண்ணுறீங்க அப்படின்னா காஃபி டீ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பண்ணுனா ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டயட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்ப குவிக்காக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து காஃபி டீ குடிக்கிற பர்சன் கிடையாது. அது குடிச்சாதான் டேவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு அடிக்ஷன் எனக்கு கிடையாது. ஸோ அதனால எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இனிஷியல் டேஸில் நான் 1 or 2 months சுத்தமாக காஃபி குடிக்காம கூட இருந்திருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி சண்டே, வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீக்கெண்ட்ஸில் எடுத்துப்பேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு வீக்லேயே 2 to 3 times தோணுனா கொஞ்சமாக வந்து எடுத்துப்பேன். அப்படிதான் என்னோட டேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது குடிச்சாதான் உங்க டேவே ஸ்டார்ட் ஆகுது, இல்லை மொத்தமாக எல்லா ஒர்க்குமே ஸ்பாயில் ஆகுது, ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க காஃபி டீ சுகர் கலந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு அந்த சுகர்லேயே வந்து நிறைய கலோரிஸ் டக்குன்னு வந்துடும். ஸோ அதனால தான் காஃபி டீ எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் இல்லாமல் உங்களால் எடுத்துக்க முடிஞ்சா இட்ஸ் ஓகே, ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் சுகரை ஆட் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸோ வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஏதோ ஒன்று நீங்க பண்ணி நீங்க எடுத்துக்கக்கூடிய காஃபி டீக்கான கலோரிஸை பேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கும் வெயிட் லாஸ் எல்லாரும் மாதிரி நடக்கும். ஓகேவா? பாடிக்கு எவ்வளோ கலோரி வேணுமோ அந்த அளவுக்கான ஃபுட்டை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம பாடிக்கு தேவைப்படுற கலோரிஸ் விட கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். அந்த கலோரிஸ் விட அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ காஃபி டீ எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலோரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது நீங்க ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அந்த கலோரிஸை பேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் யார்ஸ். ஓகேவா? காஃபி டீ கட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணி இந்த 3 டிப்ஸும் உங்க நிறைய பேரோட மைண்ட்ல இருந்த டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்ல எதுனா டவுட்ஸ் இருக்கு, எதுனா கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேங்க. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சரில் இன்னும் வெயிட் லாஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சஸ்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா பாய். அண்ட் இன்னும் பர்டிகுலராக எதனா டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டாபிக்ஸ் பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்க கூட அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன்.